வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். லாஸ்ட் 10 டேஸாக என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. அதாவது டிசம்பர் 2nd வீக்கு வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 10 டேஸாக என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஒரு சர்ஜரி, அதாவது யூடியூப்லேயும் நான் ஃபோட்டோ போட்டிருந்தேன், டெலகிராம்லேயும் போட்டிருந்தேன். என்ன சர்ஜரி அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். பட் ஒரு சர்ஜரி நடந்திருக்குது கோயம்புத்தூர் கேஎம்சிஹெச்சில். இதுக்கு முன்னாடி போன வருஷம் ஒரு சர்ஜரி நடந்துச்சு. சர்ஜரிக்குள்ளே சர்ஜரி. ஸோ கடவுள் ரொம்பவும் சோதிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான். என்ன சர்ஜரி, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் பற்றி நான் டீப்பாக பேசினேன் அப்படின்னா என் கண்ணு வேர்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் அதை பற்றி பேச வேண்டாம். ஓகே, எனக்காக நிறைய பேர் மெசேஜ் அனுப்புனீங்க, கமெண்ட் போட்டீங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்க, மெயில் அனுப்பியிருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி. மறுபடியும் ஒரு ரெக்வஸ்ட் நான் உங்களுக்காக வச்சுக்கிறேன். எனக்காக மறுபடியும் ப்ரே பண்ணுங்க, ஓகேங்களா? ஒரு நாளைக்கு நான் டீட்டெயிலாக நம்ம பேசலாம். ஓகே, இப்போ இன்றைக்கி வீடியோ போடலாம். ஏன்னா உட்காந்து இருக்க முடியல, மார்க்கெட்டு பார்க்காம சும்மா படுத்துக்கிட்டே இருக்க முடியல. வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இப்போ தான் ஷேவ்லாம் பண்ணிவிட்டு வீடியோ போடுறதுக்கு வந்திருக்கிறேன், ஓகேங்களா? ரொம்ப டீப்பாலாம் பார்க்க வேணாம், ஓவராலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம், ஓகேங்களா? அதான் நம்ம மார்க்கெட்டு லாஸ்ட் டியூஸ்டே வரையும் நான் மார்க்கெட்டில் ஆக்டிவாக தான் இருந்தேன். வேணா பெய்டு கிளைண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ண முடியல. அதனால் பெய்டு கிளைண்ட் அட்வைஸ் பண்ணுறதுக்காக லாஸ்ட் டியூஸ்டே வரையுமே ஆக்டிவாக தான் இருந்தேன். 25,850 இருந்துச்சு லாஸ்ட் டியூஸ்டே. இன்றைக்கி 25,850 தான் இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். இந்த லாஸ்ட்டு 1 வீக்காக நான் மார்க்கெட்டில் இல்லைனாலும் மார்க்கெட் அதே இடத்துல தான் இருக்குது. எந்த ஒரு பெரிய ஒரு அப்நார்மல் மூவ்மெண்ட்லாம் எதுவும் வர கிடையாது. ஆனால் இந்த ஒரு வாரத்தில் கடவுள் என்ன ரொம்ப சோதிச்சிட்டாருன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, இப்போ யூஎஸ் மார்க்கெட்டு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். அதாவது யூஎஸ் மார்க்கெட் கண்டினியூவாக டவுனில் தான் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் வீக் S&P 500 ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிச்சு. ஆனால் நம்ம மார்க்கெட் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிச்சு. இப்போ மோர் தென் 10 டேஸ் ஆகிடுச்சு. பட் யூஎஸ் மார்க்கெட் நல்லாவே டவுன் ஆகிட்டு ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிட்டு, பட் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். டவ் 0.62% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.23% ஹை. அண்ட் S&P 500 0.25% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஜாப்பனீஸ் மார்க்கெட் இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டில் பார்க்கும்போது 0.26% ஹையில் இருந்துச்சு ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு. ஹேங்சங் இண்டெக்ஸ் 1% அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் 2% நியர்லி ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட்லாம் இல்லை இன்னைக்கு. 25,900 ஓப்பன் ஆகிட்டு 25,800 அண்ட் 25,820. ஸோ இதே ரேஞ்சுக்குள்ள தான் இருந்துச்சு நம்ம மார்க்கெட்டு. ஃபைனலாக இன்னைக்கு சென்செக்ஸ் 120 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. 0.14%, 84,559 செட்டில் ஆகிருக்குது. நிஃப்டி 41 பாயிண்ட்ஸ், அதாவது கண்டினியூவாக தேர்ட் செஷனாக டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. 25,818 செட்டில் ஆகிருக்குது. ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பார்க்கும்போது ஈச் 1% நியர்லி டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ருப்பி மெயினாக சொல்லணும், 91 போயிருக்குது. எஸ்டர்டே ஆல் டைம் லோ ஹிட் பண்ணியிருக்குது. இன்றைக்கி நியர்லி 60 பைசா அப்ரிசியேட் ஆகிருக்குது. அதாவது இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா 90.37 செட்டில் ஆகிருக்குது, ஓகேங்களா? இன்றைக்கி பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸ் நல்லாவே இருந்துச்சு. 1% நியர்லி ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. மற்ற இண்டெக்ஸ் எல்லாமே 0.5% to 2% வரைக்கும் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. முக்கியமான நியூஸ் எதுவும் நான் கேதர் பண்ணலை. இன்னைக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக அதை ரொம்ப நேரம் என்னால் உட்காந்துருக்க முடியாததுனால நிறைய நியூஸ்லாம் நான் கேதர் பண்ணல. பட் டே பை டே நான் கேதர் பண்ணி நான் ஃபுல் டீட்டெயில் வீடியோ கொடுக்குறேன். இப்போ முக்கியமான ஈவெண்ட் நம்ம பார்த்தாகணும். அதாவது ஈவெண்ட்டை பொறுத்தவரையும் நமக்கு இன்னைக்கு வெனஸ்டே எந்த ஒரு ஈவெண்ட் இல்லை. பட் தேர்ஸ்டே சம் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் இருக்குது குளோபல் லெவலில். பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது தேர்ஸ்டே ஈவினிங் 5:30க்கு. அவங்க 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ண போகிறதா ஃபோர்காஸ்ட் இருக்குது. இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் 4%. ஸோ 3.75% வரும் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்காஸ்ட் இருக்குது. ஈவினிங் 6:45 PM அதாவது நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது.
யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2.15% அதே தான் இருக்குது, மெயின்டைன் பண்ணுவாங்கட்டு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து நாளைக்கு ஈவினிங் 7 o'clock வந்து யூஎஸ்ஏவுடைய இன்ஃப்ளேஷன் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ஃப்ளேஷன் 3%, இப்போ ஃபோர்காஸ்ட்டும் வந்து 3% தான். அதனால் அது வந்து நத்திங் டு வரி. பட் 3க்கு மேலே வந்துச்சுன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கலாம் யூஎஸ் மார்க்கெட்டில். கோர் இன்ஃப்ளேஷன் வந்து ப்ரீவியஸாக இருக்கிறது 3%, அங்கேயும் அதையும் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, சேம் 3% தான் வரும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃப்ரைடே மார்னிங் வந்து 5 o'clock வந்து ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் வருது. நான் லாஸ்ட் மந்த் சொல்லியிருந்தேன் ஜப்பானில் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஜப்பானில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0ல் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 0.25% ஏற்றும் போது மார்க்கெட் நல்லாவே டவுன் ஆச்சு. அதுக்கு அடுத்து 0.25% ஏற்றும் போது மார்க்கெட் நல்லா டவுன் ஆச்சு, பட் ரீபவுண்ட் ஆச்சு. ஆனால் இப்போ வந்து ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் வந்து 3% இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷன். ஸோ அதே தான் அங்கேயும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு அதாவது ஃப்ரைடே மார்னிங் 5 o'clock வருது நம்ம டைமுக்கு. 8 o'clock வந்து பேங்க் ஆஃப் ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0.5%, இப்போ வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ 0.75% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜப்பானுக்கு வரப்போகுது. ஸோ எல்லா குளோபல் லெவல் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுற டைமில் ஜப்பான் மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ண போகிறதா வந்து ஃபோர்காஸ்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஹைக் பண்ணோம்னா மார்க்கெட்டு வெர்டிகலாகவும் டவுன் ஆகும், பட் பவுன்ஸ் ஆகும். ஒருவேளை வெர்டிகலாக அப் வச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் டவுன் ஆகும். ஸோ ஹெவி வாலட்டிலிட்டி இருக்கும் ஜப்பான் மார்க்கெட்டில், பட் அதனுடைய இம்பேக்ட் குளோபல் மார்க்கெட்லேயும் ஸ்லைட்லி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கணும். இந்த 2 நாளைக்கு வந்து தேர்ஸ்டே பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், யூஎஸோடைய இன்ஃப்ளேஷன், பேங்க் ஆஃப் ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன், அப்புறமா வந்து ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த 5 டேட்டா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நான் ப்ரீவியஸ் வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தேன் 25,700 அதுதான் சப்போர்ட் சொல்லியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்த லோ வந்து 25,693 வந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து 26,050 வந்துச்சு. இப்போ வந்து 25,820 இருக்குது. ஸோ இப்போ அந்த சப்போர்ட்லேருந்து சேஞ்ச் பண்ண விரும்பல. 25,700 to 740ங்கிறது வெரி வெரி ஸ்ட்ராங் க்ரூசியல் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டு கீழே போச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து வீக் ஆகிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அட் த சேம் டைம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,917 வந்து 26,050 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது. ஹையர் லெவலில் காசியஸாக இருக்கணும், லோவர் லெவல்லையும் காசியஸாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த லெவல் வரும்போது அந்த லெவல் பிரேக் பண்ணிட்டு அதுக்கு கீழே போதான்னு வெயிட் பண்ணணும். நம்ம ஓகே இந்த லெவலில் வந்துச்சு நம்ம ஷார்ட் போகலாம் அப்படின்னு ஷார்ட் போகக்கூடாது. அந்த லெவல் கீழே க்ளோஸ் ஆகுதான்னு பார்க்கணும், கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கணும். அதே மாதிரி ஹையர் லெவலில் வந்து மார்க்கெட் ஏறுது அப்படின்ட்டு ஹையர் லெவலில் போய் ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடைப்பட்ட இடத்துல தான் இருக்கும். ஏதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வேணும். நம்ம மார்க்கெட் வந்து மேலே ஏறுறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வேணும். அந்த ட்ரிகர் பாயிண்ட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு டீல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டு ஒரு நான் ஸ்டாப்பாக ஏறுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இதே தான் வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கலில் படிச்சிருந்தேன். நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் கவர்னர், எக்ஸ் கவர்னர் ரகுராம் ராஜன், இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் ஃபைனல் ஆச்சு அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் வந்து நான் ஸ்டாப்பாக போகும் அப்படின்னு அவரும் அதே கமெண்ட் தான் சொல்லியிருக்கிறாரு. நான் இது வந்து கண்டினியூவாக சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ ட்ரேட் டீல் ஏதாவது நியூ இயருக்கு முன்னாடி கொடுப்பாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நாளைக்கு தேர்ஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெக்னிக்கல் சப்போர்ட், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறத பார்த்துடலாம். என்னுடைய டெலகிராம் சேனல் ஃப்ரீ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்பப்போ நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் நியர்பை ஸ்ட்ரைக்கில் எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. லைக் 84,500 புட்டில் ஸ்லைட்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்குது. பட் ஹையர் லெவலில் நம்ம காசியஸாக இருக்கலாம், அப்படி தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா பாருங்கள், மார்க்கெட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 84,630 அரௌண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ 84,800 ஆர் 900 அந்த ரேஞ்சில் வரும்போது ஹையர் லெவல் அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக கால் வாங்குறதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணலாம். அந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாக கால் சைடு ஆட் ஆகுது அப்படின்னா புட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம்.
ஓகேங்களா. லோவர் லெவலில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டராக இருக்கும். இருந்தாலும் வந்து லைவ் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மூவ்மெண்ட் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து ஃபர்தர் ட்ரேடு எது பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த 25,700 to 740 இதுதான் வந்து ஒரு அல்டிமேட் சப்போர்ட். இந்த அல்டிமேட் சப்போர்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஃபர்தராக வீக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பியரிஷ் ட்ரிகர் அப்படின்னு கூட சொல்லலாம். எனிவே இப்போ இது வந்து நான் வந்து 1 hour கேண்டிலுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு ரேலி வருது அப்படிங்கிற பட்சத்தில் 25,930 25,930க்கு மேலே போச்சு அப்படின்னா 26,000. ஓகேங்களா. இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது சப்போர்ட் ஜோன் நியர்பை தான் இருக்குது. 25,700 to 750 வரையுமே வந்து சப்போர்ட் தான். ஓகேங்களா. இந்த சப்போர்ட் லெவலில் வாட்ச் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேம் பாருங்கள், இந்த சப்போர்ட் தான் நியர்லி வந்து 58,700. 58,700ங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோன். இது வந்து ஆல்மோஸ்ட் நவம்பர் 25th வரையும் அதுலேருந்து பார்க்கணும். ஓகேங்களா. அப்படி போது 58,700ங்கிறது சப்போர்ட்டு. இப்போ இன்கேஸ் பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 59,150 வரையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா.